வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் எஸ். ரவிச்சந்திரன். முதலும் ஒரு காணொளியோடு பதிவிட்டிருந்தேன். காபோதஸ் பரீட்சைக்கு தோற்றக்கூடிய மாணவர்கள் விஞ்ஞானத்திலேயே எடுப்பது போல இலகுவானது என்ற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மாதிரி ஒரு காணொளியை நான் பாய்ந்திருந்தேன். அதே போல அடுத்த இன்னொரு காணொளி, இந்த காணொளி எதற்கான்னு சொன்னா, இறுதி நேரத்துல பரீட்சைக்கு என்னென்ன பகுதிகள் வரலாம் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு காணொளி தான் இது. தயவு செய்து நான் ஒரு ஆசிரியராக சொல்லக்கூடிய விஷயம், பரீட்சைக்கு அதீத எதிர்பார்ப்போட குறித்த பகுதிதான் வரும் எந்த எதிர்பார்ப்போட போகாதீங்கோ. நண்பர்கள் கடைசி நேரம் சொல்லுவார்கள், நீங்கள் எவ்வளவுதான் படிச்சிருப்பீங்க, எல்லா பகுதியையும் தெளிவாக படிச்சிருப்பீங்கள், முழு மனநிலையோட பரீட்சைக்கு ரெடியாக இருப்பீங்கள். அப்படி இருக்கும்போது நண்பர்கள் சொல்லுவார்கள், குறித்த இந்த பகுதியில் தான் கேள்வி வரும் என்று சொல்லுவார்கள். அப்ப நீங்கள் பூர்ணமாக அந்த பகுதியை நம்பி அதை தயார்படுத்தி கொண்டு போகின்ற பொழுது நீங்கள் வினாத்தாளை கட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் திடீரென்று அந்த கேள்விகள் அதில் காணப்படாட்டி உடனடியாக உங்களுடைய மனம், நாங்கள் எல்லோருமே மனிதர்கள், மனித மனம் பெரும்பாலும் தடுமாற்றம் அடையும். எதிர்பார்த்த விடயம் நடக்கல என்றால் தடுமாற்றம் அடையும். நீங்கள் ஏற்கனவே முழுமையாகவே பரீட்சைக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடியவர்கள், திடீரென்று ஒரு சங்கடமான நிலை உங்களுக்கு தேவையற்று ஏற்படுவது ஒரு அவசியமற்ற ஒரு செயலாக நான் கருதுகின்றேன். அதனால யாரும் என்ன பகுதி வரும் என்று சொன்னாலும் நீங்கள் அதை கருத்தில் கொள்ளாது முழுமையாக தயார் நிலையில போடுவீங்கள். இதுவரை பரீட்சைக்கு இப்ப பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியா நீங்க முழுமையாக தயார் இருக்கீங்கள். ஆகவே யாராவது ஏதாவது பகுதிகள் சாய்ஸ் வரும் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் அந்த மனநிலையோட போகாமல் பொதுவாக அந்த பகுதி வந்தா எழுதுவோம். அதை விட நாங்கள் எல்லா பகுதியும் தயார் நிலையில் செய்து கொள்வோம் என்ற ஒரு மனநிலையோட போகிறோம். அதே போல இன்னொரு விஷயம், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் எதிர்பார்க்காதீங்க, தெரிவுகள் எதிர்பார்க்காதீங்க. என்னன்னு சொன்னா, ஒரு கேள்வி உதாரணத்தை சொல்றேன். நேர்கோட்டு இயக்கம் சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்தால் அதிலேயே உந்தம் பாடத்தையும் தொடர்படுத்தக்கூடிய மாதிரி வினாக்களை தொடுக்கலாம். அதே போல் புவியீர்ப்புகள் இயக்கம் என்ற பகுதியையும் அதோடு தொடர்படுத்தலாம். அதே போல அமுக்கம் என்ற அலகையும் அதோடு தொடர்படுத்தலாம். அதே போல விசைகள் சமநிலை கண்ட பாடத்தையும் அதோட தொடர்படுத்தலாம். அதனால ஒரு கேள்வியாக நாங்கள் ஒரு பாடம் தான் வரும் என்ற எதிர்பார்ப்பை தவிர்த்துக் கொள்ளுவோம். பௌதிகவியலை பொறுத்த வரைக்கும் ஏனைய பாடங்களும் அதுல வந்து கொள்ளலாம். அதனால சாய்ஸ் என்ற அந்த மனநிலையோட போறதை தவிர்த்துக் கொள்ளுவோம். அதே போல ரசாயனவியலை பொறுத்த வரைக்கும் வாயு தயாரிப்பு நாங்கள் எடுத்தால் முதலாவது வாய் தயாரிப்பு சம்பந்தமாக ஒரு கேள்வி வரலாம். அடுத்தது அதுல மூல் கணித்தல் அல்லது வெளியேறுகின்ற வாயினுடைய துணிவு கணித்தல் என்று சொல்லி மூலங்களும் சேர்வர்கள் அல்லது மலவரிதல் என்ற பாடத்தோட தொடர்படலாம். அதே போல அதுக்கு அங்கால லூசினுடைய கட்டமைப்பு, குறித்த வாயினுடைய லூசினுடைய கட்டமைப்பு வரைக்கும் சொல்லி அங்கால இன்னொரு பாடத்தோட தொடர்படுத்தலாம். அதாவது ரசாயன பிணைப்புகள் என்ற பாடத்தோடு தொடர்புபடுத்தலாம். ஆகவே ஒரு கேள்வியில பல பாடங்கள் தொடர்புபடுத்தித்தான் வினாக்கள், பெருமளவு வினாக்கள் தயாரிக்கப்படுகின்றது. ஒரு சில பாடங்கள்ல மட்டும் அந்த பாடம் சம்பந்தமான வினாக்கள் வருகின்றது. ஆகவே சாய்ஸ் ஏனைய பாடங்களை போல சயின்ஸுக்கு சாய்ஸ் 2 எதிர்பார்த்து போறது உங்களுக்கு பலனளிக்காது. அதனால முழுமையான அறிவோட நீங்கள் இதுவரை தயார்படுத்தி இருக்கீங்க, அந்த அறிவோட போய் முழுமையாக எக்ஸாம்ல பரீட்சை செய்யும்போது நல்லதா நடக்கும், நல்லதே நடக்கும். உங்களை சுற்றி எப்பவும் நல்ல எண்ணங்களும் நல்ல நபர்களும் சூழ இருப்பாங்க. பயப்படாம எக்ஸாம் செய்யுங்க, எல்லாருக்கும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பெறுவதை விட நிறைய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு என்னுடைய பிரார்த்தனைகளும் என்னுடைய வாழ்த்துக்களும் உங்களை சேரட்டும். நன்றி.